கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் நாம் 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 16 வசனத்தை தியானிக்கலாம். அந்த வசனம் விதமாக சொல்லுகிறது, அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான் என்று அங்கே ஒரு பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் 40. இந்த 40 குறித்து நாம் அநேக காரியங்கள் வேதத்தில் இருந்து தியானிக்கலாம். மிகவும் அற்புதமான அருமையான காரியங்கள் 40 குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த 1 சாமுவேல் 17-16 நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பெலிஸ்தனை போல ஒரு சில காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, அந்த பெலிஸ்தன் இஸ்ரவேலின் தானியத்துக்கு முன்பாக வந்து அவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தது மாத்திரமல்லாமல் அவர்களை அப்படியாக போருக்கு அழைத்தான். அவன் ஒரு பெரிய ராட்சச பிறவியான ஒரு மனுஷனாய் இருந்தான். அவனை பார்த்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள், போர் வீரர்கள் பயந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படலாம். அவன் 40 நாள் வந்து அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்று அவர்களை பயமுறுத்தினான். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பயமாக தோன்றலாம். அப்படியாக காலையிலும் மாலையிலும் தினந்தோறும் வந்து உங்களை பயமுறுத்துகிறதா இருக்கலாம். இந்த கால வேளையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். அந்த பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தை எப்படியாக தாவீது என்கிற ஒரு வாலிபன் வந்து கர்த்தருடைய நாமத்திலே அவனை முறியடித்தானோ, அதே போல நீங்களும் கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு எதிராக வந்து நின்று 40 நாள் இரவும் பகலும் வந்து உங்களை நிந்திக்கிற காரியத்தை, பயமுறுத்துகிற காரியத்தை, கலங்கடிக்க பண்ணுகிற காரியத்தை, உங்களை பயமுறுத்துகிற காரியத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். தாவீது என்கிற வாலிபன் அவன் சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி அப்படியாக அந்த பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தை முறியடித்ததை நாம் பார்க்க முடியும். அவனை ஒரு கவன் கல்லினாலே விளைவைத்து அவனுடைய வாளினாலே அவனுடைய தலையை வெட்டி இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பை கொடுத்தான் என்று பார்க்க முடியும். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற ஆத்துமாவே, 40 என்று நாம் ஆன்மீக பிரகாரமாக சிந்திக்கும் போது அது எந்த ஒரு பல வருடங்களாக ஒரு சில காரியங்கள் உங்களை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கலாம். ஒரு சில பயங்கள் உங்களை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தாவீதை போல நீங்க கர்த்தருடைய நாமத்திலே விசுவாச அறிக்கையிடுவீர்கள் என்றால் அவன் சொல்லுகிறான், பாருங்கள், பெலிஸ்தனுக்கு முன்பாக, இன்றைய தினம் என் தேவன் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று. நீங்களும் கர்த்தருடைய நாமத்திலே விசுவாச அறிக்கை செய்வீர்களா? அப்படியாக உங்களுடைய பயங்கள் மாறும், உங்களுடைய கலக்கங்கள் மாறும். தேவன் உங்களுக்கு விடுதலை தருவது நிச்சயம். ஆமேன்.